தொட்டதெல்லாம் ஹிட் கொடுக்கிற ஏஜிஎஸ் 10 வருஷத்துல ஒரு ஃபிளாப் கூட இல்லையா? டிராகன் படத்தை தயாரிச்சிருக்கக்கூடிய ஏஜிஎஸ் நிறுவனம் தொடர்ச்சியா 10 வருஷங்கள் தோல்வி படங்களே கொடுக்காம வெற்றி நடை போட்டுட்டு வருது. சினிமாவில் ஹீரோ, ஹீரோயின், இயக்குனர், இசையமைப்பாளர் இவங்கள பத்தி தான் அதிகமா பேசுவாங்க. ஆனா அவங்கள தாண்டி ஒரு படத்துக்கு உயிர்நாடியா இருக்கக்கூடிய தயாரிப்பாளரை யாருமே கண்டுக்கிறது இல்ல. ஒரு படம் பிரம்மாண்டமா உருவாகுது அப்படின்னா அதுக்கு ரொம்பவே முக்கியமான காரணம் தயாரிப்பாளர்கள் தான். அவங்க தாராள மனசோட செலவு பண்ணாதான் திரையிலையும் அந்த பிரம்மாண்டம் எதிரொலிக்கும். அப்படி கோலிவுட்ல போன 10 வருஷங்களா ஜீரோ ஃபிளாப் தயாரிப்பு நிறுவனமா ஏஜிஎஸ் தான் இருக்குது. சுசி கணேசன் இயக்கத்துல 2006வது வருஷம் வெளிவந்த திருட்டு பயலே படம் மூலமா கோலிவுட்ல காலடி எடுத்து வச்சது ஏஜிஎஸ் நிறுவனம். அதுக்கப்புறமா சந்தோஷ் சுப்ரமணியம், மதராசப்பட்டினம் அப்படின்னு பல கிளாசிக் ஹிட் படங்களை தயாரிச்ச இந்த நிறுவனம் 2015வது வருஷம் வரைக்கும் வெற்றி தோல்விகளை கலந்து சந்திச்சுட்டு வந்தது. 2015க்கு பின்னாடி ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிச்ச எல்லா படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது. 2015வது வருஷம் மோகன் ராஜா இயக்கத்துல ரவி மோகன் நடிச்ச தனி ஒருவன் படத்துல இருந்து வெற்றி வேட்டைய ஆரம்பிச்ச ஏஜிஎஸ் நிறுவனம் அடுத்தடுத்து கவன், திருட்டு பயலே 2, விஜய் நடிச்ச பிகில், சதீஷோட நாய் சேகர், பிரதீப் ரங்கநாதன் இயக்குன ஹீரோவா நடிச்ச லவ் டுடே, சதீஷோட காஞ்சூரிங் கண்ணப்பன், தளபதி விஜயோட கோட் வரிசையில இப்போ பிரதீப் ஹீரோவா நடிச்சிருக்கக்கூடிய டிராகன் படமும் லிஸ்ட்ல லேட்டஸ்டா இணைஞ்சிருக்கு. ஏஜிஎஸ் நிறுவனத்தோட இந்த தொடர் வெற்றிக்கு அவங்களோட வித்தியாசமான கதை தேர்வும் நேர்த்தியான ப்ரமோஷனும் தான் காரணம். அது மட்டும் இல்லாம அர்ச்சனா கல்பாத்தி அந்த நிறுவனத்தை கையில் எடுத்ததுக்கு பின்னாடி அவங்களோட வெற்றி விகிதம் அதிகரிச்சிருக்கு. அடுத்ததா ஏஜிஎஸ் லைனப்ல 3 பிரம்மாண்ட படங்கள் இருக்குது. அதுல ஒரு படம் தனி ஒருவன் படத்தோட 2ஆம் பாகம், இன்னொன்னு சிம்பு நடிக்கக்கூடிய காட் ஆஃப் லவ், இன்னொரு படத்துல சிவகார்த்திகேயன் நடிக்க இருக்கிறாரு. இதுவும் கன்ஃபார்மா ஹிட் அடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால கோலிவுட்ல ராசியான தயாரிப்பு நிறுவனமா உருவெடுத்திருக்கு ஏஜிஎஸ்.